இந்த ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி காலியான பார்த்ததே கிடையாது. மொபைல் டாய்லெட் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. செட்டிலாக ஜப்பானுக்கு வரவங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம டைஃபோனை பற்றி பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அப்புறம் கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைஃபோனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆனதும் அப்புறம் டைஃபோன் டேல என்ன ஆச்சுங்கிறதும் கம்ப்ளீட்டாக பேச போகிறோம். ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் ஃபுல்லாக நல்லா வாங்கி வச்சுன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் நைட்டு 10 மணிக்கு கடைக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா பேக்கடு ஃபுட், அதாவது பிரெட்ஸ் வந்து ஒன்றுமே லைக் ஒரு 4-5 தான் இருக்கும் பீசஸ்ஸு, மற்றபடி ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி காலியான பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீட்டு, ரைஸு, வெஜிடபிள்ஸ் எதுவுமே காணும். சரி அகதாதும் கிடைக்கல அப்படின்னு 10:30 வந்து மெக்டானல்ட்ஸுக்கு ஏதாவது பர்கர் ஏதாவது சேவ் பண்ண மாதிரி சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஸோ ரீசெண்டாக ஒன்று படித்தேன். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் சர்ச்சு விஷயமா என்னென்னா மொபைல் டாய்லெட் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு. ஸோ இந்த டைஃபூனுக்கான ப்ரிப்பரேஷனும் அதையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டைஃபூன் டே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ காலைல எந்திரிச்சதுலேருந்து ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால வெளியவும் போக முடியல. சரி நாங்கள் வீட்லேயே நியூஸில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன ஆச்சுன்னு. 1 o'clock தான் அது ஃபார்ம் ஆன மாதிரி நியூஸ் கிடச்சிது. Of Tokyo and surrounding areas are getting ready to face a very strong storm. Typhoon Ampil is bearing down on the Pacific coast of Japan's main island of Honshu. It's likely to approach the eastern region of Kanto. ஸோ நாங்களுமே இந்த கந்தோ ரீஜனில் தான் இருக்கோம். டோக்கியோவும் இந்த கந்தோ ரீஜனில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் மழையை காணும். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் டோக்கியோ ஸ்கைட் இருந்தது. ஸோ இங்கே பார்க்க அழகாக இருந்தது. அந்த பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. மழை நின்னதுலேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. ஸோ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் செம மழை திரும்பி ஒரு கொஞ்சம் இது நின்றுச்சு. திரும்பி 2 o'clock இன்னும் செம மழையே வந்துருச்சு. ஸோ இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் பார்த்துருப்போம். அங்கே வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட், அதாவது ப்ரெட்டு ஒன்று கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சாங்க. பார்த்தா தண்ணி பாட்டில் இல்லை, அப்புறம் வந்து பிரெட் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து டைஃபோன் வந்து வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து மழை ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. ஆனால் காற்று ஹெவியாக அடிச்சிது காலையில். இப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு காற்று இல்லை, பட் ட்ரிசிலாக இருக்குது. நைட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்லாம் கிளியராக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகுது. அதே டைம் ட்ரிசிலாக இருக்குது. நைட்டு 7 மணி வரைக்கும் எதுவும் ஆகாமல் இருந்ததுலாம் பிரச்சனை கிடையாது. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை அப்டேட் பண்ணுறோம். சரி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கும் போது வந்து லைட் இல்லாத வருது. இப்போ ஹெவி ரெயின் அடிக்கிறது, கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தோம் 4 o'clock. இப்போ வந்து 9 ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து நல்லா மழை பெஞ்சதுனால கீழே போகவே இல்லை. ஸோ இப்போ வந்து 9 ஆயிடுச்சு. அந்த ஆப்பில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கியோவுக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துக்குமே ரெட் வார்னிங் தான் இருந்தது. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கீழே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக 9:30 ஆகுது நைட்டு. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம நேற்றே பார்த்துருப்போம். கீழே போய் பார்த்தோம், சரியான மழை பெஞ்சுது. சரி நைட்டு இந்த புயல் வந்து தானாக கடத்தோம், அப்படி போய் படுத்தோம். இப்போ காலையில் இப்போ பார்த்தா கொஞ்சம் கூட எழுந்திரிச்சேன். டைம் இப்போ வந்து வெயில் எப்படி இருக்குது, மதியானம் கிடையாது, காலையில் 8 ஆகுது. இதுக்கே இவ்வளோ வெயில் ஆகுது. அதே டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் இருக்க கோத்தோ சிட்டி டோக்கியோவில் தான் இருக்குது. ஸோ இப்போ கோத்தோ சிட்டிக்கும் டோக்கியோக்குமே கம்ப்ளீட்டாக வந்து வார்னிங் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் ட்ரிப்பை வரவங்க, அப்படி இல்லைன்னா செட்டிலாக ஜப்பானுக்கு வரவங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா வந்து ஃப்ளைட் கேன்சல்ஸ் ஆகும் இங்கே இருக்க டைஃபோன்னாலேயும் அர்த்குவேக்னாலேயும். அதே டைம் ஜூலை மாதத்துலையும் ஜூன் மாதத்துலையும் வந்து மழை பெய்யும். அதனாலேயும் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் கேன்சல்ஸ் ஆகும். ஸோ மற்றபடி எல்லா சீசனும் லைக் சம்மர், வின்டர், அப்புறம் ஸ்ப்ரிங், இந்த சீசன்லாம் வரவங்க வந்து சூப்பரான கண்ட்ரி இது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். ரொம்ப சேஃபான கண்ட்ரி கூட. ஸோ இந்த ஜப்பான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க பில்டிங்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எப்போ வந்தாலும் பயந்துக்கிட்டு எவாக்குவேட் ஆக வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.